ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுடைய அண்ணி வந்து தாசுட்ட சொல்றாங்க, "ஏங்க சென்னையில என் ஃப்ரெண்டு உடைய அம்மா, அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொன்னா, அதுக்கு போயிட்டு வந்துருவோம்." அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே தாஸ் சொல்றாரு, "ஏம்மா ஏற்கனவே 2 நாள் வேலை கெட்டு போச்சு எனக்கு. அத விட்டுப்புட்டு தான் நம்ம வந்து டூர் போனோம். இப்ப அந்த வேலைய பார்க்குறதுக்கே எனக்கு வந்து தலை சுத்துது. அதனால வந்து நான் ஆஃபீஸ் கண்டிப்பா போயே ஆகணும். இனிமே லீவ் போட முடியாது. வேணுனா நீ மட்டும் போயிட்டு வா" அப்படிங்கிறாப்புல. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க நான் போயிட்டு வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் வந்து தேனு வர்றாங்க. "இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போறான் தான் போயிட்டு வா, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா சென்னைக்கு போற. அப்படியே போய் நான் நிலாவ பார்க்க போறேன்ட்டு என் காதுக்கு வந்துச்சு. அப்புறம் நடக்கிற கதையே வேற" அப்படின்னு தேனு சொல்றாங்க. "ஏத்த, இவ்வளவு தூரம் உங்கள எடுத்தெறிஞ்சு நம்ம குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சு பேசுனா அந்த குடும்பத்துக்காக. அதுக்கு மேல போய் நான் அவள போய் பார்க்க போவனா? எனக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குத்த" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி. ஏன்னா நீ எப்பயுமே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுவ. அதனால தான் நான் சொன்னேன். நீ வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லபடியா வா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க அத்த, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அண்ணி வந்து மதி கிளம்புறாங்க. நிலா வீட்டுக்கு வந்து மதி வர்றாங்க. மதிய பார்த்த சந்தோஷத்துல நிலா, "என்ன நீ திடீர்னு?" அப்படின்னு கேட்குறாங்க. "காரியமா தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீடை பார்த்ததுமே அவங்களுக்கு, "இந்த வீட்லயா குடியிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியாப்பட்ட வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டில் இருக்காளே, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியா அவ்வளோ தூரம் அவங்க வீட்டையே ஏற்று பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து, "என்ன நிலா, இந்த வீடு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு நீ. வந்தப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து எல்லாருமே என்னைய பாசத்தோட எனக்கு வேண்டியத செஞ்சு குடுக்குறதுனால, எனக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியல. வீடு எனக்கு வந்து பெருசா தெரியல. அவங்களுடைய மனச தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல எல்லாரும் அன்ப காட்டுறதுனால எனக்கு இது பெருசா தெரியல நீ" அப்படிங்கிறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாவே அந்த வீட்ல உட்காரவே கொஞ்சம் மூஞ்சிய சுளிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அப்ப நிலா கேட்குறாங்க, "எப்படி அண்ணி வந்து நீங்க வந்தீங்க? அம்மா, அப்பாலாம் உங்கள வந்து எப்படி உங்கள விட்டாங்க?" அப்படின்னவும், "இல்ல நிலா, நான் இங்க வர்றதாவே நான் சொல்லல. என் ஃப்ரெண்டுடைய அம்மா, அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் சொல்லி நான் ஒரு பொய்ய சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ பேத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசினேல்ல அம்மா, அப்பா, அண்ணன. அப்ப எப்படி உன்னைய வச்சுக்கிறாங்க, அத பார்த்துட்டு போகணும்னு தான் நான் முக்காவாசி வந்தேன்" அப்படின்னவும், "அப்படியா அண்ணி? இங்க பாருங்க, இங்க எனக்கு எந்த குறையும் இல்ல. என்ன இனிமே அடுத்து எனக்கு வேலை கிடைக்கிறதான்" அப்படிங்கிறாங்க. "அதுக்காக தான் நான் வந்து உனக்கு ஆதார கார்டையும் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலா. "என்ன நீ சொல்றீங்க?" அப்படின்னவும், "ஆமா. அதுக்காகவே தான் முக்காவாசி நான் வந்ததே. இங்க உன்னையும் பார்த்துட்டு அந்த ஆதார் கார்டையும் உன்கிட்ட குடுத்துட்டு போவோம். ஏன்னா அங்கேருந்து என்னால அனுப்ப முடியாது. எப்படியாவது உங்க அண்ணன் கண்டுபிடிச்சிர்றாரு. ஏன்னா உங்க வீட்ல எல்லாருமே உனக்கு வந்து உன் மேல பயங்கரமா கோவமா இருக்கா. அத நீயே வந்த இடத்துல பார்த்துருப்ப. அதனால தான் வந்து உனக்கு நான் இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியாதுன்னு நெனச்சேன். ஆனா இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கல்யாணத்துக்கு வரோம்ன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இத வச்சு நீ எப்படியாவது உன்னுடைய லைஃப்ப பாரு" அப்படின்னு சொல்லி ஆதார கார்ட கையில குடுக்குறாங்க. ஆதார கார்டு கிடைச்சதுமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நிலா. அப்ப எல்லாருமே வந்து மதியவே வந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. அப்ப அவங்களே வந்து பார்க்குறாங்க, பரவால்ல எல்லாருமே வந்து அன்பா தான் இருக்காங்க. அதனால தான் நிலா வந்து இந்த வீட்ட வந்து பெருசா நினைக்காம, நம்மளுக்கு அன்ப காட்டுனா போதும்ன்ட்டு அவ இருக்கா போல அப்படின்னு நினச்சிட்டு, அவங்களும் வந்து, "சரி நிலா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. "சரிங்க அண்ணி, போயிட்டு வாங்க. அம்மா, அப்பாவுக்கு தெரியாம எப்படியாவது நல்லபடியா போயிருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் தெரியாது. நான் சென்னைக்கு வந்ததே வந்து நான் கல்யாணத்துக்கு வந்தோம் தானே சொல்லியிருக்கேன். அதனால அவங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்க கார்த்தியாவுக்கு கல்யாணம் தடபுடலா நடந்துக்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு நிலா சொல்றாங்க, "நம்ம சேரன் அண்ணாவுக்கு கார்த்தியாவ முடிச்சு வைக்கணும்னு நெனச்சோம். ஆனா வந்து விடிஞ்சா கல்யாணம். இந்த நேரத்தில நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி, நம்மளுக்கு அண்ணனுக்கு வந்து இனிமே பிறக்க போறதில்ல. எங்கேயாவது ஒருத்தி பிறந்திருப்பா. நல்லபடியா வந்து நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு பொண்ண பார்த்து சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணணும்" அப்படிங்கிறாப்புல. "ஆமா அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத பத்தி. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த அசதியில எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு 6 மணி போல அங்கே வந்து கஸ்தூரி வீட்ல வந்து ஒரே வந்து பரபரப்பா வந்து எல்லாரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து நடேசன் வெளிய தான் படுத்திருக்காரு. அவரு, "என்ன இங்கிட்டு அங்கிட்டும் ஓடிக்கிட்டு திரியிறாய்ங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன கூப்பிட்டு கேட்குறாரு. "யோவ், எதுக்குய்யா அந்த பக்கம் இப்படி பரபரப்பா போறீங்க? என்னய்யா? என்ன கல்யாணக்கார வீட்ல என்னமோ பிரச்சனையா?" அப்படின்னவும்,
ஆமாங்க மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னவும், என்னது மாப்பிள்ளைய காணாமா அப்படிங்கிறாப்புல. ஆமாங்க விடிஞ்சா கல்யாணம். மாப்பிள்ளைய வந்து மாப்பிள்ளை தூங்கிக்கிட்டு இருந்தாரு. சரி எழுப்பி அவர ரெடி பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப போனா மாப்பிள்ளைய காணோம். அதாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அத கேட்டு நடேசன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இதத்தான் அவர் எதிர்பார்த்தாரு. என்ன ஆட்டம் போட்டேன். என் மகனுக்கு பொண்ண குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னமோ வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளைன்னு சொல்லி குடுத்தேன். இப்ப ஆப்பு வச்சுட்டு போயிட்டானா? அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்றீங்க? அப்படின்னவும், ஆமா அவ வேற யாரும் இல்ல. என் தங்கச்சி தான். என் தங்கச்சி மகள என் மகனுக்கு கேட்டோம் குடுக்க மாட்டேன்ட்டா. இப்போ வந்து வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளைக்கு குடுக்கணும்னு நெனச்சா, இப்போ ஓடி போயிட்டானா, இப்ப என்ன செய்ய போறா? பார்க்கத்தானே போறேன் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளு இவர்ட்ட சொல்லிட்டு அதோட போயிர்றாரு. நடேசனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது நடக்கும்னு இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. இவனுக்கு வேணும். இன்னும் இவன் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு சந்தோஷத்துல இருக்காரு. அந்த நேரம் பார்த்து, நேரம் நெருங்க நெருங்க மாப்பிள வரவே இல்ல. எல்லாருமே வந்து பரபரப்பா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அரச புரசலா பேச ஆரம்பிச்சுறாங்க. "மாப்பிள்ளைய காணோம், இன்னும் வரல. தாலி கட்டுற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து, கார்த்தியாவுக்கு பார்த்த நிச்சயத்துக்கு பார்த்த மாப்பிள, இன்னொரு பொண்ணோட மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.